Hi friends, welcome to Sangi Mangi Review. So இன்னைக்கான இந்த ட்ரெண்டிங் டாபிக் வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எல்சியூ உடைய அடுத்த திரைப்படமான பென்ஸ் திரைப்படத்தை பத்தி தான். ஸோ இந்த படத்துல லீடிங் ரோல் நம்ம ராகவா லாரன்ஸ் தான் பண்றாரு. அண்ட் இந்த திரைப்படத்தை பாக்யராஜ் கண்ணன் அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவர் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இந்த படத்தை பத்தி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மாதவன் அவர்கள் அவர் இந்த படத்துல முக்கியமான ரோல் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூட சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பென்ஸ் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததா சூர்யாவோட 45வது திரைப்படம் அந்த படத்துக்குமே இவர் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவர் தான் அந்த படத்துல கமிட் ஆகியிருந்தாரு. ஆனா இப்போ அந்த படத்துல இருந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து விலகி இருக்காரு. அண்ட் அவருக்கு பதிலாக சாய் அபியங்கர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. சூர்யா 45 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஒரு முக்கியமான ரோலுக்கு விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த கதையை விஜய் சேதுபதிட்ட சொல்லிட்டாரு, அவரோட ரோலுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னும் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ஷன்ல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிக்க போற திரைப்படம் தான் ஸ்பிரிட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம திஷா அவர்கள் வந்து ஒரு ஹீரோயின் ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் கேரக்டர்ல வராரு. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டகோனிஸ்ட் ஹீரோவா இருக்கிற மாதிரி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆன்டகோனிஸ்ட் வில்லனா இருக்கிற மாதிரி வர போறாங்க. அண்ட் அதுல ஆன்டகோனிஸ்ட் வில்லனுக்கு திஷா பார்த்தீங்கன்னா பேரா வர மாதிரி காமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கூட சீக்கிரமே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அட்லி அவர்களுடைய 6வது திரைப்படம். ஸோ அந்த படத்தை வந்து ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. சல்மான் கான் கிட்ட நம்ம அட்லி அவர்கள் கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதை பத்தி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, கமிட் ஆயிட்டாரு. இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கூட சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் அது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலி திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கைதி 2 திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் பத்தினா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து இன்னொரு படம் கமல்ஹாசன் அவர் கூட கமிட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. செகண்ட் டைம் அவர் கூட இணைய போறேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அந்த படம் வந்து விக்ரம் 2 கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கைதி 2க்கு அப்புறமா டைரக்டா விக்ரம் 2க்கு போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் எல்சிஓக்கு 3 படம் தான் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கைதி வரும், அதுக்கப்புறமா ரோலக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வரும், அதுக்கப்புறமா விக்ரம் 2 தான் எல்சிஓடைய கடைசி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ லோகேஷ் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ரோலக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வருமா அப்படிங்கிறது இப்போ டவுட்டா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயம் ரவி அவர்களுடைய 34வது திரைப்படம். அந்த திரைப்படத்தை டாடா திரைப்படத்துடைய டைரக்டரான கணேஷ் கே பாபு அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்றாரு. அண்ட் அந்த படத்தை பத்தி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர டிசம்பர் 16ஆம் தேதி இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அதுவும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வட சென்னையை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற திரைப்படம் தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி படம் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் டாபிக்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டிங் டாபிக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.